இது BR5016 ப்ரோக்ராமு. இந்த மாடலில் வந்து இந்த 3 ஏரோ மார்க் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா என்டர் பாஸ்வேர்டு கிடைக்கும். சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இதில் பாஸ்வேர்டு 1 அது 1ன்னு பண்ணி கீழே என்ட்ரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எடிட் பாராமீட்டர் வரும். சில டைமு என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணால் 0லேயே வந்துடும். இப்போ இந்த எடிட் பாராமீட்டர் 1ன்னு வந்த பிறகு திரும்ப என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறோம், ஜென்ரல் அண்ட் I1 வரும். இதில் நம்மளுக்கு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்டெப்பில் தான் போய் நம்ம எல்லாம் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 14 ஸ்டேஜ் இருக்குது. 14 ஸ்டேஜ்னு ஃபீட் பண்ணியிருக்கோம். 16ன்னு இருக்கும். இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பிளிங்கிங் ஆகும். இப்போ 15 வேணுன்னா 15 வச்சுக்கலாம், 16 வேணால் வச்சுக்கலாம். திரும்ப ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 14வது ஸ்டேஜ் 30 kVR நம்மகிட்ட இருக்குது. 30 kVRன்னு ஃபீட் பண்ணியிருக்கோம். திரும்ப என்ட்ரு பண்ணோம்னா அந்த 0வில் பிளிங்கிங் ஆகுது. இப்போ 35னா 1 2ன்னு சொல்லி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0ன்னு சொல்லிட்டு 0 அங்கேயே ப்ரெஸ் பண்ணி திரும்ப ப்ரெஸ் பண்ணோம்னா என்ட்ரு பண்ணோம்னா இந்த இது திரும்ப அது பொசிஷனுக்கு 14வதுல 30 kVR வந்துடுது. திரும்ப அப் பண்ணோம்னா 10 kVR. நம்ம இங்கே 10 kVR 10 kVR ஃபீட் பண்ணியிருக்கோம். திரும்ப என்ட்ரு பண்ணோம்னா அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்ப என்ட்ரு பண்ணோம்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். திரும்ப இதை அப் பண்ணிட்டே பண்ணோம்னா 12ல் 10, 11ல் 10 இருக்குது, 10லையும் 10, 9ல் 5 பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் வருது. கீழே என்ட்ரு பண்ணுறோம் இங்கிலீஷ். திரும்ப என்ட்ரு பண்ணுறோம். இந்த CT வேல்யூ மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா போதும். நம்மளுக்கு இங்கே 2000 இருக்குது. நம்ம வந்து 2000 செட் பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணுறோம். அதுவே பார் 5ன்னு வந்துடும். பொதுவாகவே காமனாக பார் 5 தான் நம்மளுக்கு இருக்குது CT. திரும்ப என்ட்ரு பண்ணுறோம். எண்டு ஸ்டாப்பு இங்கே 5 ஸ்டேஜு. நார்மலாக இங்கே மொத்தம் 6 இல்லாட்டி 12 இருக்கும். இப்போ இங்கே 5ன்னு இருக்கிறதுனால 5ன்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ 6 இல்லாமல் இப்போ டவுன் பண்ணோம்னா 5. இது எத்தனை ஸ்டேஜ் இருக்கோ அதை ஃபீட் பண்ணால் போதும். என்ட்ரு பண்ணிடுறோம். திரும்ப கண்ட்ரோல் சீரியஸ் இங்கே 1ன்னு இருக்கும். ஆனால் பட் நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம்னா 1 2 3 அப் பண்ணிகிட்டே வந்தோம்னா 20க்கு அடுத்து ஈன்னு வரும். வச்சுட்டு இங்கே என்ட்ரு பண்ணோம்னா இங்கே 1 கண்ட்ரோல் மோடு, இங்கே இன்டெலிஜென்ட்டு. திரும்ப என்ட்ரு பண்ணோம்னா பவர் 1 ஸ்டேஜ். நார்மலாகவே 25 kVR தான் இருக்கும். இப்போ 1 kVR வச்சுருந்தா இங்கே 1 kVR வச்சுருக்கோம். திரும்ப என்ட்ரு பண்ணுறோம். பவர் 25.00 நம்மளுக்கு எது வேல்யூ இல்லாதனால திரும்ப என்ட்ரு பண்ணுறோம். இந்த பவர் ஃபேக்டர் வந்து இங்கே வந்து இப்படி நான் 199 செட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டன்ஸில் வேணும்னு சொல்கிறதா செட் பண்ணியிருக்கோம். என்ட்ரு பண்ணிக்கலாம். மெசரிங் வோல்டேஜ் 230 நமக்கு கொடுத்துருக்கோம். அதே லைன் 2